இதில் எனக்கு அதாவது நான் வந்து கொஞ்சம் வாரிசு அரசியலுக்கு எதிரானவன். ஏன்னா நான் வந்து வாரிசு இல்லாத வாரிசு. நான் எங்கள் அப்பா கட்சியில் சேர்ந்து நான் வந்திருந்தா எனக்கு பெருமை கிடையாது. ஆனால் வாரிசு அரசியலுக்கு ஏன் எதிரின்னு நான் சொல்கிறேன்னா, கட்சியில் பல பேர் கஷ்டப்பட்டு மேலே உழைச்சிக்கிட்டே இருப்பாங்க. இன்னாரின் மகன் இன்னாரின் மகள் என்று அவர்களுக்கு அதிகாரம் கிடைத்து விடும். கட்சியில் கடைசி தொண்டனா இணைந்து பணியாற்றி மேலே வர்றவங்களுக்கு தான் அதில் வலி தெரியும். அப்படி வந்தவள் தான் நான். ஆக அப்படி ஒருத்தர் வந்து கொண்டே இருக்கும்போது இன்னாரின் மகள் என்று கொண்டு உட்கார வைக்கும்போது அதை நான் ஒப்புக்கொள்ள மாட்டேன். அதனால் தனிப்பட்ட முறையில் உதயநிதியே எனக்கு பிடிக்கும். ஆனால் துணை முதலமைச்சர் என்று பதவி கொடுத்தது எனக்கு பிடிக்காது. நிச்சயமாக அதற்கு பல பேர் இருக்கிறார்கள். நெக்ஸ்ட் போட்டோ. இதில் எனக்கு என்ன தெரியுமா பிடிச்சிருக்கு? விஜய் வேல் வச்சிருக்கிறதா எனக்கு பிடிச்சிருக்கு. ஒரு நல்ல தம்பி. ஆனால் ஒரு சமுதாயத்துக்கு நல்லது செய்யணும்னு அரசியலுக்கு வந்திருக்கிறாரு. ஆனால் ஒரு வருத்தம் என்னென்னா, நேற்றைய தினம் நான் கரூர்லேருந்து தான் வரேன். அந்த கூட்டமே ஒரு 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 எப்படி சொல்கிறது, ஒரு கலேபரமாக ஆன ஒரு கூட்டம். அதனால் அவருடைய எண்ணம் நல்லதுதான். அரசியலுக்கு யாரும் வர வேணான்னு நான் நினைக்கல. உங்களது ஆதரவு அதிகமாக இருக்குதுன்னு நான் பார்த்தேங்க. ஒரு ஆக்டருக்கு ஆதரவு கொடுக்குற மாதிரி ஒரு டாக்டருக்கும் நீங்கள் ஆதரவு கொடுக்கணும்னு நான் கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா நாங்களும் அரசியலுக்கு நல்லது செய்யணும் தான் வரோம். அவங்க நடிச்சிட்டு இருந்த நேரத்தில் நாங்கள் களத்தில் இருந்தோம் இல்லையா? அதனால் ஒருத்தரை பிடிக்கலாம், பட் அவங்களால நம்ம நாட்டுக்கு நல்லது செய்ய முடியுமான்னு பார்த்துட்டு நீங்கள் ஆதரவு கொடுக்கணும்னு நான் கேட்டுக்கொள்கிறேன். நெக்ஸ்ட் போட்டோ. சீமான் அவர் நல்ல பேச்சாளர், நல்ல போராளி. ஆனால் இதில் மரத்தை கட்டி கொண்டிருப்பதான் எனக்கு கொஞ்சம். ஆனால் ஏன் கவர்மெண்ட்டே டாஸ்மாக் ரன் பண்ணுது? கிருத்திகாக ஒரு அழைப்பு, அரசியலுக்கு வர வேண்டும் என்று நான் அழைப்பை விடுக்கிறேன். நான் நேற்று இதே அரசாங்கம் படிப்பு மாணவர்களுக்கு ஒரு நிகழ்ச்சி நடக்கும் பொழுது சில நடிகர்களை வைத்து அந்த நிகழ்ச்சியை நடத்தினாங்க. அப்போ நான் ஒரே ஒரு என்னோட ட்விட்டரில் போட்டிருந்தேன், படிக்கும் மாணவர்கள் மத்தியில் நடிக்கும் நடிகர்களை வைத்து நீங்கள் நிகழ்ச்சி நடக்கிறீர்கள். குடிக்கும் அப்பாக்களை நீங்கள் தடுத்தால் படிக்கும் இந்த சமுதாயம் இன்னும் நன்றாக படிக்கும் என்று நான் பதிவு போட்டேன். அத்தாரிட்டி இருக்குன்னு நினச்சி படிச்சுட்டு வரவங்களோட மற்றவங்களுக்கு ஏன் அவ்வளோ இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது? நேற்று கலெக்டரும் எஸ்பியும் அதை இன்னும் கொஞ்சம் அதிகமாக நிர்வகிச்சிருக்கணும். நான் அட்மினிஸ்ட்ரேஷனில் தான் நேற்று அந்த 40 உயிர்கள் போகாமல் தடுத்திருக்கக்கூடிய ஒரு நிகழ்வு அது.